ஹாய் கார்த்தி. ஹாய் ஜி. இந்த 2 பெட்டியில ஃபர்ஸ்ட் சின்ன பெட்டியே போதும்னு நினைச்சேன். ஷோக் நாங்க இப்ப ஊருக்கு கிளம்புறோங்க. ஒரு கிளம்புறோம் ஊர்வசி வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க, நான் படத்துக்கு போயிட்டு சினிமாக்கு போறேன். ஆமா, பிகாஸ் நாங்க ரொம்ப வருஷமா ஊருக்கு போறதே இல்ல. நாங்க எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஊருக்கு போறதா இருந்தா பொண்ணுங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க, ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நான் பார்லர் போல, எனக்கானது எதுவும் பண்ணல. அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், வேக்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. அப்படியே பாருங்க எப்படி இருக்கு. ட்ரிப்புக்கு போறதுக்குன்னு எதுவும் தனியா எதுவுமே எனக்கு நான் பண்ணவே இல்லை. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு தெய்வீகமான ட்ரிப்புக்கு போறோம். ஆனா என் புருஷன் போட்டு வர போறது புதுசு, என் புள்ள போட்டு வர போறது புதுசு. அவங்க 2 பேருக்கு எல்லாம் புதுசு கொஞ்சம் கொஞ்சம். நீங்க போடுற அந்த பேண்ட் எல்லாம் புதுசு தானே? டிஷர்ட் பேண்ட் எல்லாம் புதுசுதான். அப்படி யோசிக்கிறாங்க. இது என்னது, இது புதுசா இல்லையா? பேண்ட் மட்டும் புதுசா போயிடுச்சு மணி. அப்ப இந்த டி-ஷர்ட் அதுவும் புதுசா பிடிச்சு விட்டுருங்க. அப்புறம் சோ வந்து நாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஸ்பார்ல வாங்கினேன் விஐபி பொட்டி இருக்கு இல்லையா, அந்த பொட்டி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. ஒரு பொட்டியா அப்படின்னு நினைச்சாங்க. நல்ல வேளை நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு வந்தாச்சு. நடுவுல நான் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகி, இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு பழைய விளாக்ஸ்ல பாத்திருப்பீங்க, இந்த ஆம்லாம் எனக்கு ஃபேட் ஆகி இது டைட்டா அப்படி கை மடக்கவே முடியல. செஸ்ட் கிட்ட இந்த அந்த ஆம் ஹோல் கிட்டலாம் செம்ம டைட், மூச்சே விட முடியாம இருந்தது. இப்போ எனக்கு பத்துது. நான் ஒழுங்கா ஹெல்தியா சாப்பிட்றதுனால, ஒழுங்கா சாப்பிட்றது, ஒழுங்கா தூங்குறது, அவ்வளவுதான் நான் செய்யறேன். லைஃப் ஸ்டைல மாத்துங்க, உங்க ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வேலை செய்யும். இப்போ லைஃப் ஸ்டைல் மாத்துங்க அப்படின்னாங்க. லைஃப் ஸ்டைல் மாத்துறதுலயே கொஞ்சம் உருப்படுது என் பாடி. அதனால எனக்கு கொஞ்சம் திருப்பி இந்த ட்ரெஸ் பத்திருச்சு ஐ அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 வருஷத்துல ஸ்லோவா ஸ்டெடியா வெயிட் லாஸ் பண்ணனா சந்தோஷம். ஸோ இந்த குட்டி பட்டி வந்து பத்தாத காரணத்தினால் இதுல உள்ள பொருட்களை எடுத்து இந்த பெரிய பெட்டியில தூக்கி போட போறோம். எங்க போறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நாங்க பணம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு அது போலி பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து ஒரு 50 லட்ச ரூபா மாட்டிச்சுன்ற ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கலன்னா அது என்ன ஸ்டோரின்னு ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை டேக் பண்றேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த பணம் அப்படியாவது நம்மளோட 50 லட்ச ரூபா இன்னொருத்தட்ட மாட்டிக்கிச்சு. அந்த பணம் நல்லபடியா கையில கிடைச்சிடணும்னு நாங்க வந்து குலதெய்வத்துக்குள்ள வேண்டிக்கமா அப்படின்னு சொல்லி என் மாமனார் மாமியார் எங்க 2 பேர்கிட்ட சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வேண்டுதல் என்னன்னா, ஒரு மஞ்சத்துணியில வந்து காசு வந்து முடிஞ்சு வச்சுட்டு உங்களை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி வேண்டணும். அதே மாதிரியே நடந்துருச்சு. அதுக்காக நாங்கள் ஒரு வேண்டுதலும் நிறைவேற்றியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த பணம் முழுசா எங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் வந்துடணும்னு வேண்டிக்காங்க. கெடா வெட்டுறேன்னு வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நான் வந்து வேண்டுதல். அது அப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு நம்ம அந்த காசுமே வேஸ்ட் ஆகாம ஒரு நிலத்துல இடத்த வாங்கிடணும். அதுக்கு மேல் கொண்டு போட்டோ இல்ல அதுலயோ எப்படியோ ஒரு சின்னதாவது ஒரு குருவி மாதிரி சின்ன இடமாவது இடம் வாங்கிடணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருந்தோம். அதுவும் நடந்துருச்சு. அப்புறமா உடனே நாங்க வேண்டுதல் நிறைவேற்றலாம்னா ஃபேமிலிக்குள்ள சில சம்பவங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போக கூடாது. என்னோட சித்தி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி தம்பி வைஃப் இறந்துட்டதுனால ஒரு வருஷம் போக கூடாது. அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணுன்றதுனால இப்ப வந்து என்னன்னா கெடா வெட்ட போறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டோடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்க வேண்டிக்கிட்டோம். சாந்தப்பா ஐயனார், அவரு சாந்தமான ஐயனார், அதான் சாந்தப்பா ஐயனார்னு சொல்லுவாங்க. அவருக்கு கெடா வெட்டுறதா நாங்க வேண்டியிருக்கோம். அவருக்கு கெடா வெட்டுறது கிடையாது. அந்த கோயில்ல கெடா வெட்டுறோம். அவருக்கு கெடா வெட்ட மாட்டோம். அவர் வந்து வெஜிடேரியன் கடவுள். வெஜ் கடவுள். பின்னாடி காவல் தெய்வம், அவரோட காவல் தெய்வங்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கருப்புசாமி. கருப்புன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுது. படம் வந்ததுனால தெரியுது. சோ அதனால அப்படி வேண்டுதல் வச்சிருக்கோம். என்னுடைய மாமனாரே இது வரைக்கும் அவருடைய தலைமையில கெடா வெட்டினது இல்லையா. அவருடைய கோ பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கசின்ஸ் கோ பிரதர்ஸ், அவங்க ஃபேமிலியில தான் வெட்டிருக்காங்களாம். என் மாமனாரே அவர் தலையெடுத்து அவர் செஞ்சது இல்லை. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரு எங்களோட ஃபேமிலில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்றாங்க. ராஜகுரு அண்ட் என்னோட மாமனார் அவங்களுடைய ஃபேமிலியில செய்யறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா லைஃப் டைம்ல. சரி ஓகே, இது அப்ப வந்து அப்பா செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். அப்பா நீங்க எல்லாமே செய்யுங்க, நாங்க பின்னாடி நிக்கிறோம், நம்ம ஒரே ஃபேமிலி தான், நாங்க தனி நீங்க தனின்னு இல்ல, நீங்க எல்லாமே உங்க கைப்படி செய்யுங்க, நாங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. என் மாமனார் மாமியார் ஊருக்கு கும்பகோணத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாம் அங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். இன்னைக்கு நைட் ராத்திரி கிளம்பி விடிய காலையில ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு மட்டும், ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்க, சாரி மாத்துறதுக்கு மட்டும் ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அங்க எடுத்துட்டு நேரா நாங்க வந்து கோயிலுக்கு போயிடுவோம். போயிட்டு நாங்க கிடாலாம் வெட்டிட்டு அங்க சமைச்சு ஃபேமிலியோட எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவோம்.
ஆமா இதான் இந்த ட்ரிப். இந்த ட்ரிப் இப்படிதான் குலதெய்வ கோயில் ட்ரிப் இது. குலதெய்வ கோயில்ல அதான் என் மாமனாருக்கே அவங்க தலையெடுத்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க. எனக்குமே கெடா வெட்டி இருக்கும், நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒரு கோயிலுக்கு போய் குடும்பத்தோட கெடா வெட்டு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது இந்த விளாக்ல நீங்க பாப்பீங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, என் கல்யாணத்தப்ப நான் பார்த்த சில சொந்தங்களை 12 வருஷம் கழிச்சு, இது 12வது வருஷம் எங்களுக்கு, இப்பதான் சில சொந்தங்களை நான் திருப்பி பார்க்க போறேன். இப்பதான் இவங்களா நான் தெரிஞ்சுக்கவே போறேன். அவங்களாமும் நான் உங்களுக்கு காட்டுற வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தனித்தனியா பவுச்ல நான் அங்கே பாருங்க, சேஃப்டி பின்னு, கிளிப்பு, ஹேர் பின்னு. கோயிலுக்கு போறோம், ஏதாவது பூவே கொடுத்தாங்கன்னா நம்ம தலையில வச்சுக்குவோம். இல்லை என்னுடைய கூலர்ஸ் தேடிட்டு இருக்கேன், நான் வாட்சும் தேடிட்டு இருக்கேன். கூலர்ஸ்லாம் பிடிச்சிட்டீங்க? வெயில் இருக்கும்ல ஜாஸ்தி, யாராவது ஏதாவது நினைச்சிட்டு போறாங்க. வண்டியில டிராவல் பண்ணும்போது போட்டுக்கலாம். என்னோட ரேபன் கிளாஸ் என்னோடது, இது ஜி எனக்கு லாஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. இது நல்லா இருக்கு. ஆமான்னு நினைக்கிறேன், ஆஃபர்ல வாங்கணும். ஆஃபர்ல வாங்குனது ஞாபகம் இருக்கு. ஒரிஜினல் ரேபன் கிளாஸ். சரிங்களா, இது ஒன்னு எடுத்திருக்கேன். என்கிட்ட கிளாஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக்ல வாங்கணுமா? ஃபாஸ்ட் ட்ராக்ல 2-3 இருக்கு. இன்னைக்கு எடுத்திருக்கிறது நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஒன்னும் ஒரு ரேபன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். என்னமா அது? நான் மூஞ்சிக்கு எதுவுமே போடல, சுமார் மூஞ்சியா தான் இருப்பேன். கிட்டக்க வந்து பூதக்குட்டி மாதிரி காட்டி பயம், பூனைக்குட்டி மாதிரி கிட்ட நின்னு. ஐயோ உங்களுக்கு அப்படிதான் இருப்பேன். ஏன்டா சே பேச்ச குறைங்கடா அப்படின்னு மனசுல வைத்தறிச்சல் பிடிச்சாங்க. நல்லாதான் இருக்க. அவங்களோட பொண்டாட்டி அவங்க புருஷனுக்கு அழகா இருக்கலாம், இன்னொருத்தவங்க பொண்டாட்டி தான் அழகா தெரியக்கூடாது. அப்புறம் சாரி போடும்போது வியர் பண்றதுக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கலெக்ஷன் ஃப்ரம் டைட்டன் ராகா. நிறைய வாட்சஸ் வச்சிருக்கேன், மைக்கேல் கோர்ஸ், டைட்டன், கேசியோ, ஷீன், இந்த மாதிரி கலெக்ஷன், விண்டேஜ் கலெக்ஷன்லாம் வச்சிருக்கேன். ஆனா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இதுதான். ஸோ நான் எடுத்திருக்க சாரியோட கலருக்கு இது ரொம்ப அழகா மேட்ச் ஆகும். ஸோ இதை எடுத்திருக்கேன். அடுத்தது வாட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா போகும்போது போட்டுக்கிறதுக்கு. ஃபாஸ்ட் ட்ராக்கோட இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ராப்ல இருக்க இந்த வாட்ச் சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தான் போட போறேன், ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட்டு. காட்டன் குர்த்தி டிராவல் பண்ணேன் அசதியா, அதுக்கு நான் வியர் பண்ண போற வாட்ச் இது. அண்ட் ஷர்வின் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ டிஷர்ட், ஹூடி டிஷர்ட் போடுறான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஷியோ அதுவா, இது ஜூப் தெரியல, இஃப் ஐம் நாட் ராங், அதுதான் நினைக்கிறேன். அண்ட் கிளிப்பு லொட்டு லொசுக்கு அதெல்லாம் எடுத்திருக்கேன். இவங்க ஐயனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் செஞ்சு படைக்க மாட்டோம், பின்னாடி இருக்க சாமிக்கெல்லாம் தான் நான்வெஜ் படைப்போம். அது ஏதோ ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு நேரில் சொல்றேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வேஷ்டி சட்டை போடுவோம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ட்ரெஸ்க்கு மாத்திக்கலாம். அந்த நார்மல் ட்ரெஸ்க்கு தான் ஷர்வனுக்கு வந்து இந்த ஜீன் அண்ட் இந்த ஹூடி ட்ரெஸ், அதுக்கு அந்த எல்லோ வாட்ச் அதை எடுத்திருக்கேன். அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்னர்ஸோட பனியன் அண்டர்வேர் எல்லாமே இதுல இருக்கு. செட்டா புது ட்ரெஸ். இது ஏற்கனவே நம்ம எடுத்தது, பொங்கலுக்கு எடுக்கும்போது சேர்த்து ஒரு 2-3 செட் எடுத்து வச்சிருந்தோம். அது மரூன் அண்ட் எல்லா கலர் கிரீன் ப்ளூ எல்லாமே வச்சிருந்தோம். இது நல்லா இருக்கும், மரூன்ல அழகா. இது பூஜை பண்ணும்போது இது ஆஃப்டர் பூஜை. நான் வந்து ஆஃப்டர் பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் கலர் கொடுத்தா, அதுலயும் நான் எல்லாமே ஃபுல் செட் வித் இன்னர்ஸோட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு வந்து போடக்கூடிய ஒரு மங்களகரமான கலரா இருக்கட்டும் மரூன் சாரி. அதை ஓரளவுக்கு லைட்டா இந்த ப்ளீட் மட்டும் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அயன் பண்ணிலாம் ப்ளீட் பண்ணல, கையால ப்ளீட் பண்ணி அண்ட் அதுலயும் இன்னர்ஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் எல்லாம் செட்டா வச்சிருக்கேன், வரும்போது போட்டுக்கிறதுக்கு. யாரு கிடையாது, இது ஷர்விந்து தான். அதுலயும் இன்னர்ஸ் இருக்கு. இது எதுக்காகனா, தண்ணிக்கெல்லாம் நீங்க போய் பின்னாடி இருக்க எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ண தண்ணி எடுத்து போய் மேல கீழே ஊத்திட்டு நனைஞ்சிருச்சுன்னா ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் எப்பவுமே குழந்தைங்களுக்கு நான் எடுத்துக்குவேன். போகும்போது போடுறதுக்கு, கிளம்பும் போது போடுறதுக்கு இந்த ட்ரெஸ் இது இங்க தனியா வச்சிடலாம். நான் கிளம்பும் போது போடுறதுக்கு இந்த ப்ளூ குர்தாஸ் போட போறேன் வித் இன்னர்ஸோட. இங்க ரெடியா இருக்குது. ஜி வந்து கிளம்பும் போது போடுறதுக்கான ட்ரெஸ் வித் இன்னர்ஸோட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இங்க ரெடியா இருக்குது. என்னோட சாரி வந்துருச்சு, ஆஃப்டர் ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு இல்லையா. பூஜை எப்போ ஒன்று, பூஜைக்கு அப்புறம் ஒன்று. கர்ச்சிஃப்ல இருந்து எல்லாமே இது உள்ள வச்சுட்டேன். நாங்கள் போகும்போது என்ன போட்டுட்டு போறோமோ திருப்பி ரூமுக்கு வந்து வரும்போது அதே ட்ரெஸ்லயே போயிடுவோம். பிகாஸ் 1 டே ட்ரிப் தான் இது. பெரிய பட்டியை தூக்கி வச்சாச்சு. பெரிய பட்டியை தூக்கி வச்சாச்சு. புடவை மேல வச்சுக்கோ கசங்காம. ஏன்னா எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் நான் தான் ரெடியாக ஆரம்பிப்பேன், எனக்கு லேட் ஆகும்னு. அப்புறமா ஷர்வின் நீங்க ரெடி ஆகலாம். ஷர்வினோட 2 கர்ச்சிஃபும் அதுல வைக்காம ஒரு கர்ச்சிஃப் அதுல இருக்கும். அவனுக்கு வேர்த்து ஊத்துமா, அதனால ஒரு 4-5 கர்ச்சிஃப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். டவல் மட்டும் ஒன்று எடுக்கணும். ஜியோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சாரி போடும்போது அவரு போடுறது வந்து பாத்தீங்கன்னா இன்னர்ஸோட அவருதுமே ஜிப்பா தானே சொல்லுவாங்க, குர்தா அண்ட் வேஷ்டி. இது சாரியோட பேர் பண்றது. இது எங்க எப்படி வைக்கிறது, எப்படி வேணும்ங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து ஜீன் அண்ட் நான் ஒரு குர்தா எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஷர்ட். டிராவல்க்கு அங்க வச்சாச்சு. ஓகே. எங்களுக்கு பூஜைக்கு ஒன்று, பூஜைக்கு அப்புறம் ஒன்றுன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரம் வேஷ்டிலேயே இருக்க முடியாது, மடிச்சு கட்டி அங்கே பூஜை பண்ணும்போது அவங்க சட்டை இல்லாம தான் பின்னாடிலாம் பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, போனாதான் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் கோயிலுக்கு போய். என்னோட மேக்கப் கிட்ஸ், என்னுடைய காம்பேக்ட்,
காம்பேக்ட் மஸ்காரா. இதோ இப்போ ரீசெண்டாக நான் லாக்மே யூஸ் பண்ணுறேன். வெளில போகிறேன்னா அதை எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்படியா? இது அக்கா எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக அவங்க மேக்கப் போட மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற காம்பேக்ட் இதுதான். அதனால நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். நான் வெளில டக்குன்னு கிளம்புறேன்னா வெறும் இதை மட்டும் போட்டு கிளம்பிடுறேன். நல்லாவே இருக்கு. மேக்குமே தனியாக போட்டாலே சூப்பர் கவரேஜ் கொடுக்கும். ஆனால் இது காஸ்ட்லி, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சும்மா போகிற இடத்துக்குலாம் அதை போட்டு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் என்னுடைய ஃபேவரட் இந்த லிப்ஸ்டிக் லிப்பம் தோ இது ஒன்று எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். என்னோட ஃபேவரட்டாக வாங்கின லிப்ஸ்டிக்கோட ஷேட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நைக்காவோடது. இந்த 2 நைக்கா லிப்ஸ்டிக்கும் இந்த மேப்லின்தோ நான் வந்து டேக் பண்ணுறேன். அண்ட் ஸ்கை ஹை மஸ்காரா, அப்புறம் கொலாசல் காஜலில் எல்லோ அண்ட் பிளாக் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் மேக்கோட இது ஃபவுண்டேஷன், அப்புறம் இன்சைட்டோடைய கன்சீலர், ஐப்ரோ பென்சில், இந்த ஐ ஷேடோ பேலட் இருக்குது. அப்புறம் ஐலைனர் லாக்மே ஐகானிக். இதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து என்னுடைய தைராய்டு மாத்திரை. அப்புறம் இது கொஞ்சம் பழைய பவுச்சுங்க, பழைய காலத்து பவுச்சுங்க. இது டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு லோஷன். இது இந்த பிராண்ட் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை, டிராவல்க்குனே குட்டி குட்டி வெர்ஷன்ஸ் வச்சிருப்போம் அது. அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், அதுக்கான மேக்கப் ஸ்பஞ்ச், பர்ஃப்யூம், மேக்கப் ஃபிக்சர், பொட்டு டப்பா, ப்ரஷஸ், லிப் பாம், எக்ஸெட்ரா ஸ்கின் கேருக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இது 2 பவுச் தான் மேக்கப். இதில் தான் எடுத்திருக்கேன் நான். வேறு எதுவுமே காச்சா நிறையா எடுக்கல. இப்போ இது வந்து இப்படி மேக்கப் பேக் மாதிரி ஆகிடும். டக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேர்க்குதுன்னா இதுலேருந்து கர்ச்சீஃப் எடுத்து 2 கர்ச்சீஃப் எடுத்து வைக்கணும். இதுலேருந்து ஒரு 2 கர்ச்சீஃப் எடுத்து அந்த மேக்கப் இதில் பேக்லேயே வச்சிடுறேன். டிஷ்யூவுமே நான் வச்சுருக்கேன். அதையுமே இங்கேருந்து வெட் டிஷ்யூவா இருக்கா? இங்கே இருக்கோ இல்லைன்னா அங்கே வச்சு இங்கே இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். வெட் டிஷ்யூ இருக்கு. இருக்கா இல்லையா? இதோ இருக்கு. இதுவும் எடுத்துக்கிறேன். உள்ள வச்சிருங்க எல்லாத்தையும். அவ்வளோதான். ஸோ மேக்கப் பேக்கும் ஆல் செட். இந்த கிளிப்பு இதெல்லாம் இங்கே வச்சிடுறேன். உங்களுடைய சீப்பு? எனக்கு சீப்பு தேவையில்லடா, கையில செய்விடுவேன். இந்த சீப் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஒன்று தந்துடு. அதில் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு தனி சீப்பு. நான் யாருதும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன். போங்க நீங்க. அப்புறம் அப்போ நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஜுவல்லரி பாக்ஸும் வச்சாச்சு. அவ்வளோதானே ஜி? அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ஆல் செட். ஓகே, பேக் ரெடி. அப்படின்னா இந்த வாட்ச், இந்த கண்ணாடி, லொட்டு லூசுக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கணுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா வந்து? வரேன். அவ்வளோதாங்க. என்ன பண்ணா சொல்லடா. இவ்வளவும் எடுத்துகிட்டு கிளம்பணுமா? அப்படியே போகிற ட்ரெஸ்லேயே நீங்கள் வந்துடலாமேன்னு கேட்டால் அது என்னன்னு தெரிலங்க. ட்ராவல் பண்ணும்போது ஷர்வின் பிறந்ததுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, குழந்தை வந்தோன்னா மேலே நம்ம மேலே எதையாவது கொட்டிடுவான், நம்ம அது அந்த மாதிரி ஆகிடுமா, போயிட்டு கஷ்டப்படுவோம் நாங்கள். அதனாலேயே ஸ்பேர் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 டவல்ஸ் மட்டும் இதில் நான் வைக்க போகிறேன். ஒருவேளை அங்கே வந்து நீ கிணத்துல தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு தான் வரணும், அந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவல் இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரெஸ் இருக்கும், ஸ்பேர் இருக்கு. அங்கே என்ன ப்ரொசீஜர் சொல்லுவாங்கன்னு தெரியாதுன்னும் போது நம்ம ப்ரிப்பேர்டாக போகிறதில்ல. காரில் தான் போகிறோம், பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு நான் தூக்க போகிறதில்ல, வண்டியில் தான் வரப்போகுது, அது எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே. அவ்வளோதான். டவலும் வச்சாச்சு. இது நான் ஆன்லைனில் வாங்கின பேக் தான். இது நிறைய பேர் லிங்க் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நல்லா அழுக்கு பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இது உறிஞ்சு போன கதையெல்லாம் நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். அப்புறம் நான் பேக் வாங்கியிருந்தேன், அதையுமே நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து திங்ஸ் எடுத்து மாற்றணும். இந்த பேக் எடுத்துக்கவா, இந்த கோடில் இந்த ரெட் பேக் எடுத்துக்கவா, எது வேணும்? இல்லை இது எடுத்துக்கவா. அது பத்தாது எனக்கு தெரிஞ்சு. ஏன் திங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து. இது எடுத்துக்கவா? எல்லாம் யார் எடுத்துப்பா? இது எடுத்துக்கவா? என் ஃபோன்ல நம்ம வேஷ்டி போட்டா உங்க திங்ஸ்லாம் என்கிட்ட கொடுப்பீங்க, பாக்கெட் இல்லைன்னு. சரி, அப்ப இதே எடுத்துக்கிறேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, கார்ல வச்சுக்கலாம் என்னோட. அதுக்கு தான் இந்த பேக்கா இருந்தா எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதுல போட்டுக்கலாமே. இங்க பாரு, எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் பேக் எடுத்து வைக்கிறேன். எனக்கு நான் ஏதாவது ஒரு பேக் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கும்ல கிறிஸ் கிராஸ் பேக் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி என்னோட பேக்ல அத இருக்குல, அதை எடுத்துக்கிறேன். உனக்கு பிடிச்சது எது எடுத்துக்கோ. எது பிடிச்சது? பணம் போட்டீங்களா? இல்லடா, அங்க பேக் கடையில பேக் காரங்களே போட்டு தராங்க. இப்ப இதுலயே அப்ப போட்டீங்களா? இல்ல, போடல. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹேபிட்டுங்க. இந்த மாதிரி பேக் எல்லாம் வாங்கினா, ஸ்கூல் பேக் வாங்கும்போது கூட எங்க அப்பா அதுல பணம் போட்டு தான் கொடுப்பாரு, சும்மா கொடுக்க மாட்டாரு. எந்த பர்ஸ் எந்த பேக் எடுத்தாலும் கடைக்காரங்களே 500 போட்டுருக்காங்க. ஐயோ, இதாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்டா நான் வாங்கின ஹேண்ட்பேக். வருஷம் 2-3 வாங்குவேன்னு வச்சுக்கோங்க. பர்ஸோ இல்ல ஹேண்ட்பேக்கோ வாலெட் எது வாங்கினாலுமே, என்னாச்சு பணம் போடாம என்கிட்ட கொடுக்குறீங்களே, நீங்க வேண்டி பணம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் 11 வருஷமா கேட்டேன். இந்த வருஷம் கேட்காம 3 பேக்லயும் பணம் போட்டு கொடுத்துருக்காரு. எப்படி இருந்தாலும் கேட்பலடா.
ஐயோ 12வது வருஷத்துல இருந்து ஒரு மாற்றம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆன உடனே ஒரு 10 வருஷம் போட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னுவாங்களே. இதுலயும் போட்டுட்டாரு. இந்த பணம் எதுவுமே எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் இதை நான் அப்படியே அதே பர்ஸ்ல அப்படியேதான் வச்சிருக்கேன். அவரு கேட்டாதான் எடுத்து செலவு கொடுப்பேன். எனக்கு தனி செலவுலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நான் வாங்கி 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 அப்படி தனியா எடுத்துருப்பேன். கார்த்திகா கிட்ட கொடுத்து அது பேங்க்ல இருக்க மாதிரி பத்திரமா இருக்கும், கேட்கும் போது கொடுப்பேன். சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த பேக் அழகான பேக்குங்க, இது கொடுக்க மனசே இல்ல, உறிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்லடா, இந்த ஹேண்டில் மட்டும் நான் மாத்தி தரேன். நல்ல பேக் ஷாப்ல ஏனா ஹேண்டில்ல மட்டும் தான் போயிருக்கு பாரு. பேக்ல தான் அவள ஹேண்டில் மட்டும் தான். இந்த மாதிரி ரீயூசபிள் குட்டி குட்டி பாக்கெட் டிஷ்யூஸ் இருக்கும். இதுல வந்து ஒரு 5-6 டிஷ்யூஸ் இருக்கும் ஒன்னொன்னுலயும். இந்த மாதிரி மொத்தமா நான் வச்சிருப்பேன். எப்பவுமே அது ஹேண்ட் பேக்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காயின் பர்ஸ், காயின்ஸ்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் ஏதாவது லாஸ்டா நாங்க லைஃப் ஸ்டைல்ல போகும்போது கூப்பன்ஸ் கொடுத்தாங்க சிலதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இருக்கு இதுல. சில்லறை வேணும்னா டக்குன்னு எடுத்து கொடுக்க குட்டி பர்ஸ் அழகா. அப்புறம் என்னோட வாலெட், இது வந்து என்னுடைய ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ், அதர் கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாலெட் பர்ஸ். வாட்சன் மே ஹேண்ட்பேக் மாதிரி காமிச்சிட்டேன் நான். இதுலதான் என்னுடைய ஏடிஎம் கார்டு, ஃபேமிலி உறுப்பினர் கார்டு, அப்புறம் என்னுடைய போட்டோ ஒன்று வச்சிருக்கேன். உன் போட்டோ, என் போட்டோ, யார் போட்டோ? இந்த பக்கம் எங்க 3 பேர் போட்டோ. இது ஷர்வின் குட்டியோட போட்டோ. இதுல ஷர்வின் குட்டி போட்டோ வந்து நவுத்துனீங்கன்னா நானும் என் வீட்டுக்காரரும், ஐயோ நானும் நீயும் வேற மாதிரி இருக்கும். யாரு இவங்க? யாரு இவங்க? இங்க பார்த்த மாதிரி இருக்கா? கல்யாணம் ஆன புதுசு, பிரெக்னென்ட் இல்ல, குழந்தை பிறந்தா லேடிஸ் கொஞ்சம். இதுக்குள்ள ஒரு 500 ரூபா வச்சிருக்கேன். நான் வச்சதுதான். இப்படி சொல்லாதீங்க, நான் சீக்கிரட்டா எடுத்து வைப்பேன். வெளில போகும்போதுங்க நான் தனியாலாம் கார்ல எல்லாம் டிராவல் பண்றேன்லங்க, வண்டிலாம் ஓட்டுறேன்ல, அது சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. செலவுக்கு காசு கையில கொடுப்பாரு. அது இல்லாம இந்த மாதிரி ஐடி கார்டுலயோ இதுலயோ ஒன்று காசு வைக்க சொல்லுவாரு. அதை எப்பவுமே எடுத்து செலவு பண்ணாத, எங்கேயாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சில மாட்டும் போது அதை எடுத்து செலவு பண்ணா, சாப்பிட்றதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இல்லாம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அதனால என்னோட பர்ஸ்ல எங்க போனீங்கனாலும் இப்போ இது உள்ள எங்கேயாவது பணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த பாத்தீங்களா இங்க வச்சிருக்கேன் பாருங்க, பணம் இங்க இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. இந்த பழைய 500 ரூபா ஞாபகம் இருக்கா ஜி? செல்லாது இது. அப்புறம் இது வச்சுக்கிறேன், என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ல பணம் போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி பணம் போட்டு கொடுத்த காசை நான் வச்சிருந்தேங்க. அப்பதான் மோடி அவர்கள் வந்து இந்த பணம் எல்லாம் மாற்ற போறோம், செல்லாது, செட்டில் பண்ணுங்க, இதுதான் லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேண்ட்பேக்ல எங்கேயோ சீக்கிரட்டா வச்சிருந்த பணத்தை மறந்துட்டு இருக்கேன். ஹேண்ட்பேக் எடுத்து எல்லாத்தையும் ஒழிச்சு மாற்றும் போது கிடைச்ச பணம் அது. சரி ஞாபகமா வச்சுக்குவோமேன்னு வச்சுக்கிட்டேன். எவ்ரிடே செலவு பண்ற பணம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருப்பேன் நான். அந்த சீக்ரெட் பணம் எதுக்குன்னா, அது எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு 500 ரூபாவது இருந்தா அது ஒரு ஆட்டோ கிட்ட புடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரலாம், பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுன்னா போட்டுக்கலாம். அதனால எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்குவேன். வாட்சன் மே ஹேண்ட்பேக் வீடியோ பார்த்துட்டீங்க. எப்பவுமே டெய்லி நான் வெளில போறதுக்கு முன்னாடி ஒரு கர்ச்சீஃப் ஃபுல்லா வச்சிருவேன். ஒரு நோட்டும் ஒரு ஒரு குட்டி நோட் இருக்கு. அந்த நோட் நான் இன்னைக்கு வைக்கல உள்ள, இதெல்லாம் இன்னைக்கு எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேஸ்ட் பேப்பர், கோயில்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா விபதி குங்குமம்லாம் பொட்டெல்லாம் போட்டு மடிச்சு வச்சு எடுத்திருக்கேன். இது இதுல மாட்டிடலாமா ஜி? மாட்டிடலாம். எப்படி ஜி? ஏன்டா பேக் எல்லாம் எவ்வளவு வச்சுக்கிறேன் உனக்கு தெரியாது? மாட்டிட பத்தியா? எனக்கு எல்லாம் செய்ய தெரியும், ஆனா அது என் புருஷன் செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேன். சரி, கரெக்ட் தான். நாங்க தனியா இருக்கும்போது நாங்களே எங்களை பாத்துக்குவோம். புருஷன் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயம் எங்களால தண்ணி கேனே தூக்கி ஊத்திட முடியும். ஆனா வீட்டுக்காரர் இருக்கும்போது தண்ணி கேனே கொஞ்சம் தூக்கி ஊத்துறீங்களா அப்படிதான் கேட்போம் நாங்க. அவ்வளவுதான். புதுசா வாங்கினீங்களா? எஸ். நான் ட்ரெஸ் எல்லாம் புதுசு போடல, என் புருஷனா என் பிள்ளையும் தான் போட்டு வராங்க. எனக்கு ஹேண்ட்பேக் மட்டும் புதுசு, அவ்வளவுதான். ஆல் செட். இது இப்போ இதுல என்ன வைக்கணும்? சார்ஜர்ஸ் வைக்கணும், ஃபோன் வைக்கணும், ஷூட்டிங்க்கு தேவையான பொருட்கள் வைக்கணும், பிரஷ் வைக்கணும், பேஸ்ட் வைக்கணும், டாய்லெட்ரீஸ் வைக்கணும். அது வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட். அந்த பவுச் கொடுத்தீங்கன்னா அடுத்து உள்ள வச்சிருவேன், தனி பவுச். அடுத்து இது வந்து மேக்கப் காணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷர்வினோட பவுடரும் 2 பேரோட சீப்பும் கொடுத்தீங்கன்னா நான் அது உள்ள வச்சிருவேன். அவ்வளவுதான். ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மட்டும் உள்ள போயிருக்கு. அப்புறம் போகாதது இந்த டேப் ஒன்று இருக்கு, இது ஒன்று போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2-3 கவர்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஈரமான ட்ரெஸ் ஏதாவது இருக்கு, இல்ல யூஸ்ட் இன்னர்ஸ் இருக்குன்னா அது மற்ற ட்ரெஸ்ஸோட அது மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வந்து தனியா எடுத்துக்கிறதுக்கும், அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு கல்ட்டுற ட்ரெஸ்ஸும் ஃபுல்லா கலந்துடக்கூடாது, ஸ்டிங்க் ஆயிடக்கூடாதுன்னு அந்த யூஸ்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்கும், இன்னர்ஸ் தனியா எடுத்துட்டு வரதுக்கும், வெட் ட்ரெஸ்ஸஸ் தனியா எடுத்துட்டு வரதுக்கும் தனித்தனி பேக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ தட் இட் ஒன்ட் மிக்ஸ், இன்னொன்னத்தோட மிக்ஸ் ஆகாது, ஸ்டிங்க் ஆகாது. அதனால அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது பழக்கம். அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் சில நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்குவேன். காரில் போகும்போது ஏதாவது சாப்பிடுவோம் கொள்ளுவோம், இல்லை கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு விரிச்சு உட்காருவோம், அங்கே அதுக்கு டவல்ஸும் நான் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவா. ஒரு பெட்ஷீட் எப்பவுமே நம்ம வந்து காரில் வச்சிருப்போம், அதுவுமே இருக்கு. அண்ட் அந்த ஏபிசி மேட் இருக்கும்ல நம்ம போட்டு உட்காருது, அதுவுமே இருக்கு. ஆல்சோ கொஞ்சம் மெடிசின்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. பேக் லாக் பண்ணியாச்சு. ஆமா, போயிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். எஸ்,
இதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊருக்கு போறதுக்காகவே அங்க கோயில்ல வந்து கெடா வெட்டி சமைக்கிறதுக்குள்ள நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, வெயில் ரொம்ப இருக்கும், தாகம் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் தாகத்துக்கும் பசிக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நொறுக்கு தீனிக்கு கொஞ்சம் வந்து சிப்ஸ், முறுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கணும். அந்த சாப்பிட்ற விஷயமெல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை மட்டும் பேக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆல் செட். நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக் பண்ணியாச்சு. வாட்சன் மை ஹேண்ட்பேக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆக்சுவலி இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுனால தேவையானதெல்லாம் பெருசாக இதில் வச்சுட்டேன். என் குழந்தைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைனாலும் இதில் வச்சுருவேன். ஸோ 2 ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறதுனால இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூஸ்வலி நான் கொஞ்சம் நிறையா பொருள் தான் எடுத்துகிட்டு போவேன். நான் சொன்ன மாதிரி ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும், when we become mother our handbags become bigger. ஃபேமிலிக்காக எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருச்சமைக்கு நன்றிகள். ஸோ இந்த கோயிலுக்கு போய் எங்களோட சேர்ந்து நீங்களும் கெடா வெட்ட வாங்க. வர்ச்சுவலாக நான் உங்க இன்வைட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தடல் படலாம் பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.